அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொன்னா, உங்களுக்கு கோபக்காரர் இருந்தா உங்களுக்கே தெரியாம கோபம் தானா கம்மியாகும். சில பேர் உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே தெரியாம அந்த துவேஷம் அவங்க மேல போயிடும். சில கஷ்டங்கள்லாம் வந்து அந்த கஷ்டங்கள் கஷ்டம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிலது பிவானேஷன், முதல்ல ஏதோ நடக்க போகுதுங்கிறது ஸ்லோவா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே புரியும். அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரியா யோகா, இத பத்தி ஒரு பேசுறதுக்கே எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதனால என்னுடைய புகழ், இதனால ஏதாவது ஜனங்களை போய் சேருதுன்னு சொன்னாலே நான் செஞ்ச இந்த ஜென்மத்தில் பெரிய மிகப்பெரிய நான் புண்ணியான்னு நினைக்கிறேன். இத நீங்களும் இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவன் கொடுத்திருக்கா. இதை நீங்க இப்போ ஆடியோ புக்கு நீங்க வந்திருக்கு, நீங்க அதில் கேட்கலாம். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஏன்னா அவ்வளவு பெரிய மகா யோகிகள் அவங்க எல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் திருப்திப்படுத்த அவசியம் இல்லை. ஆக அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வச்சு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணா நீங்க அந்த கடவுளை அடையறீங்க. நீங்க யாரு அப்படின்னு உணர்வீங்க.